ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உறையும் காவியம். இறைவன் உறையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அரும் ஒளியாம். ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அரும் ஒளியாம். பீடமே அன்பின் பிரசன்னமா, பீடமே அன்பின் பிரசன்னமா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை சொந்தங்களே, இன்றைய நாளிலே நம் தாய் திருவையோடு இணைந்து பொதுக்காலம் 20வது வார கொண்டாட்டத்துக்குள் நுழைகிறோம். இன்றைய நாளின் வாசகங்களும் வழிபாடும் நம்மை முரண்பட்ட சமுதாயம் ஒன்று படைக்க மாற்று பாதையில் பயணிக்கும் மனிதர்களாக உருமாறுவதற்கு அழைப்பு விடுக்கின்றன. அது என்ன முரண்பட்ட சமுதாயம்? அது என்ன மாற்றுப்பாதை மனிதர்கள்? பிரியமானவர்களை, சமூகத்தில் எப்போதுமே 2 விதமான மனிதர்கள் இருப்பார்கள். என்ன நடந்தாலும் சரி, எத்துணை அநீதிகள் அரங்கேறினாலும் சரி, நான் உண்டு, என் பிழைப்பு உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வாழ்வு உண்டு என்று பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு விதம். இன்னொரு விதமானவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள். தன்னுடைய வாழ்வு என் நிலைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் சரி, இந்த அநீதிக்கு எதிராக, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுப்பேன் என்கிற உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக எரேமியா குரல் கொடுக்கிறார். ஆனால் பாலங்கிணத்தில் தள்ளப்படுகிறார். ஆண்டவர் அவரை பின்பாக மீட்கிறார். அது அடுத்த காரியம். இயேசுவினுடைய வாழ்வு முழுவதும் உங்களுக்கு தெரியும். அவர் இருந்த காலத்திலே இருந்த சமூகத்திலும் சரி, பெண்கள் மதிக்கப்படவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மக்களை கொடுமைப்படுத்தினர், துன்புறுத்தினர். விதவிதமான வரிகள் இருந்தன. பின்படுத்தப்பட்ட மக்கள் துன்பத்திலேயே இருந்தார்கள். அத்தனைக்கும் எதிராக இயேசு குரல் கொடுத்தார். அவருக்கு என்ன நடந்தது என்று நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் மண்ணுலகிற்கு தீ மூட்ட வந்தேன், பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று கூறுகிறார். இதை கேட்பதற்கு நாம் காதுக்குள்ளே கட்டெறும்பு நுழைந்து கடிப்பது போல இருக்கும். ஆனால் அந்த தீ என்பது நமக்குள்ளாக துணிச்சல் என்ற அந்த தீ இருக்க வேண்டும் என்பதையே கூறுகிறார். குடும்பத்தில் பிளவு வந்தாலும் சரி, இத்தகைய வாழ்வு வாழாமல் ஒரு முரண்பட்ட வாழ்வு நான் வாழ்வேன் என்ற முடிவு நமக்குள்ளே வேண்டும். 10ஓடு 11 அத்தோடு நானும் ஒன்று என்று இந்த சமூகத்திலே நடக்கும் அத்துணை அவலங்களையும் கண்டுகொள்ளாமல் நானும் அதே பாதையில் பயணிக்கிறேன் என்று இல்லாமல் மாற்று பாதையில் பயணிக்க இன்றைய வழிபாடு அழைப்பு விடுக்கிறது. முரண்பட்ட சமுதாயம் அமைக்க நமக்கு சிறப்பு அழைப்பு வருகிறது. அண்மையில் வட இந்தியாவில் 2 அருட்சகோதரிகள் பொதுப்பணிக்காக தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இத்தகைய பிளவுகளைத்தான், இத்தகைய துன்பங்களைத்தான் நமக்கும் இந்த முரண்பட்ட பாதை கொடுக்கும். துணிச்சல் மிகுந்த மனிதர்களாக, இத்தகைய முரண்பாட்டு மனிதர்களாக மாறுவதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு இணைவோம்.
திருப்பலியில் மரித்த வினோத் அவர்களின் ஆன்மா இறைவனை நித்தியிலே பாற்றி பெறவும், தோமைமுத்து, அந்தோணி, மெக்கேளம்மாள், ஜோசப் மேரி மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆன்மா அனைத்தும் இறைவனில் இளைப்பாறுதல் பெற வேண்டியும் ஜெபிப்போம். அவர்களோடு இணைந்து புதுக்கோட்டை மரியதாஸ், ராக்கினி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு உதவிகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் இறைவனின் அருளால் கிடைக்க வேண்டியும் நல்ல சுகம் வேண்டியும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவமாக.
இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றே. எங்கள் இதயங்களிலும் அதன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலக்கு அரண்மனையினின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் எதுவும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ், தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாகும் அறிவாகி, உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம்
அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னான் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தார் தொடரும் இந்த பயணம் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தார் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய் நல் நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாடல் இசைத்தார் பாதைக்கு விளக்கானாய் எல்லாமே எல்லாமே நீ அல்லவா இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா அன்பாகி அருளாகி உருவாகும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில் புவி வாழ சிந்து மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றார் மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தார் இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றார் மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தார் உயர் நோக்காக உளம் நுழைந்தார் உயிர் மூச்சாக என்னில் கலந்தார் உயர் நோக்காக உளம் நுழைந்தார் உயிர் மூச்சாக என்னில் கலந்தார் முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பே சமநீதி மலர செய்வேன் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில் எல்லாமே எல்லாமே நீ அல்லவா இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா இரண்டாம் வாசகம்
நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 49 முதல் 53 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மேலும் இந்த பலியானது ரூபின் சாமுவேல் பிறந்த நாள் அன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே,
ஒரு முரண்பாடு. மிக அழகாக அருள் சகோதரர் முன்னிலையிலே சொன்னார். எல்லோரும் செல்லும் வழியிலே நாமும் சென்றால் அதில் என்ன வேற்றுமை இருக்கிறது? நாம் பெரிதாக என்ன செய்து விட்டோம் மற்றவர்களை விட? நமக்கென ஒரு வழியை உருவாக்கி, நமக்கென ஒரு கொள்கையையும் உருவாக்கி, நமக்கென ஒரு பாதையும் வகுத்து அந்த பாதையில் நடக்கும் பொழுது தனிச்சிறப்போடு இருப்போம். தனிமைத்துவம், the uniqueness or the individuality என்பதை வெளிப்படுத்த முடியும். அதுதான் இயேசு நம் ஆண்டவர் வகுத்த வழி, அவர் நடந்த வழி, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஐயமே இல்லை. அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. மிக தெளிவாக சொல்லுகிறார், பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆக இந்த பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தியவர் யார்? பழியானவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய பாவத்துக்காகவா? இல்லை, நம் பாவத்துக்காக. இந்த மானுட குலம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. ஆக அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தனி வாழ்க்கை, அவர் நடந்த பாதை ஒரு தனி பாதை. அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வரலாறு சொல்லும் அது கரடு முரடான ஒரு பாதை என்று. பிறக்கும் பொழுதே மருத்துவமனையில் பிறப்போம், இல்ல வீட்டில் பிறப்போம், இல்ல நல்ல ஒரு பங்களாவில் வசதியான இடத்துல வசதிகள் நிறைந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பும், எல்லா செல்வாக்கும் உண்டு. ஆனால் இவரின் பிறப்பு முற்றிலுமாக முரண்பட்ட ஒன்றுதான். மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். மாடுகள் பிறக்கின்ற இடத்திலே, மாடுகள் அடைபட்டு கிடக்கும் இடத்திலே, சாணம் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே, வைக்கோல் சாணம் எல்லாம் இருக்கின்ற அந்த இடம் மானிட மகனின் பிறப்பு சரித்திரம். அது முரண்பாடானது, இயற்கைக்கு மாறானது. ஆக இன்று நற்செய்தி வாசகம் இறைமகன் இயேசு சொல்லுகிறார், பிளவை உண்டாக்க வந்தேன், அமைதியை அல்ல. தீ பற்ற வைத்திருக்கிறேன், அழகா சொல்ல, தீ அது எரிந்து கொண்டிருக்கிறது, அது எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய பிறப்பு இந்த முரண்பட்ட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, படித்தவன் என்று சொன்ன அந்த சதுசேயர்கள், மறைநூல் வல்லுனர்கள், யூத தலைவர்கள், இவர்களெல்லாம் மக்களை அடக்கி ஆண்டார்கள், அடக்கி ஆண்டார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் முதன்மையான இடம் தேடினார்கள், மரியாதை வேண்டி நின்றார்கள். சட்டத்தை மக்கள் மேல் திணித்தார்கள், சட்டத்தின் பிடியில் மக்களை கைதிகளாக்கினார்கள், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அடிமைகளாக்கினார்கள். இதெல்லாம் யூத சமூகத்தில் இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்க்கும் அடையாளமாக, எதிர் அடையாளமாக இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மை, எல்லாவற்றையும் எதிர்த்து கேட்டார், எல்லாவற்றையும் எதிர்த்தார். இன்று நாம் காலையில் பார்த்தோமே, கோவிலில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. ஆக கோபம் உச்சந்தலையில் ஏற ஒரு புரட்சி வீரனாக சாட்டை பின்னி, என் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக ஆக்கிவிட்டீர்களே என்று சொல்லி விரட்டி அடைத்தார். கடவுள், அவர் கடவுள், அவர் கடவுள். ஆனால் அவர் செய்கின்ற செயல் முரண்பாடு.
சாதாரண ஒரு மனிதனை போல சாட்டை பின்னி அடிக்கிறார், விரட்டுகிறார் என்றால் கோபம். அது முரண்பாடு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு நிற்கின்றார். கன்னத்தில் அறைகிறான். கன்னத்தில் அறைந்த போதும் என்ன கேட்டார்? ஏன் என்னை அறைந்தாய் என்று கேட்டார். ஆனால் அதே ஆண்டவர் தான் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னாரு. ஏன் அன்னைக்கு காட்டல? ஏன் அன்னைக்கு கேள்வி கேட்டார்? ஏன் என்னை அறைந்தாய் என்று கேட்டார். அதில் மிகவும் அருமையான பொருள் இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா இல்லை அழிப்பதா? நன்மைகள் செய்கிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார், அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்கிறார். ஆனால் சாபத் டே, ஆண்டவருக்கு உரிய நாள், அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்ற குற்றப்பழி எதிர்த்து நிற்கிறார். எதிர்க்கும் அடையாளமாய் இருக்கிறார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. கடலிலே நடக்கிறார், காற்றை அடக்குகிறார். அசுத்த ஆவிகளும் ஜெபிக்கும் பொழுது அதையும் செய்கிறார். அந்த பன்றி கூட்டங்களுக்குள் எங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது அப்படியே நடக்கட்டுங்கிறார். எத்தனை எத்தனை உண்மைகளை நாம் அறிய முடியும் இயேசுவில். ஆகவே தான் இயேசு ஒரு சாட்சி. அதைத்தான் பவுலடிகள் என்று எபிரேயர்கள் திருமுகத்தில் மிக அழகாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றியே மிக அழகாக சொல்லுகிறார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லுகிறார். அதையும் நம் நற்கருணை ஆராதனையின் போது நான் எடுத்து காட்டினேன். நம் வாழ்வில் நம்பிக்கையை தூண்டி வழி நடத்தி நிறைவு செய்யும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அந்த வாழ்வு, தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை கடந்து அவர் பெறுகின்ற அந்த வாழ்வு, அதுதான் மாட்சி, அதுதான் மகிழ்ச்சி, அது இறை மகிழ்ச்சி. அதை பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆக அதுவே பெரிய ஒரு முரண்பாடு. எந்த ஒரு தன் சுய நலத்திற்காக அந்த சிலுவையை ஏற்றாரா? ஒரு எள்ளளவும் அவரிடம் சுயநலம் இருந்ததா? சிலுவை சாவு அவருக்கு தேவையா? அதை உதறி தள்ளிவிட்டு ஓடிவிடலாமே. ஏன் ஓடவில்லை? அதுதான் எதிர் அடையாளம், அதுதான் முரண்பாடு, அதுதான் தனிமைத்துவம், the individuality and the uniqueness of the person. அதைத்தான் இறைவன் இன்று இந்த இறை செய்தியின் வழியாக நம்மிடம் கேட்கிறார். அதற்குத்தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை முதல் வாசகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. எரேமியா இறைவாக்கினரை கொலை செய்ய துணிகிறார்கள், கிணற்றிலே தள்ளுகிறார்கள். ஆனால் இறைவன் மீட்டுக் கொள்ளுகிறார், இறைவன் மீட்டுக் கொள்ளுகிறார். ஆக சிலுவை ஏற்று இப்பொழுது கடவுளின் அரியணையில் வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று முடிக்கிறார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் நாம் மனதூரியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அடுத்து ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளை பாவிகளால் நமக்கு உண்டான பாவத்தால் நமக்கு உண்டான அந்த தண்டனையை மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள். எத்தனை எத்தனை அவமானங்கள்! கன்னத்தில் அறையப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், ஆடையின்றி நிர்வாணமாக்கப்பட்டார், யூதனின் அரசன் என்று எழுதி இகழப்பட்டார். நீ மெசியா என்றால் கீழே இறங்கி வா என்று சொன்னார்கள். உன்னையும் என்னையும் காப்பாத்து என்று சொன்னான். எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் தாங்கினார். முரண்பட்ட வாழ்க்கை, தனக்கென ஒரு வழி, அது இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றும் வழி.
அந்த இறைவனின் சித்தத்துக்கு தன்னை கையளிக்கும் வழி, தன்னை சிலுவையில் பழியாக்கும் வழி, அதுவே இறைவன் விழும்பும் வழி, அதுதான் உன்னதமான வழி, அதுதான் மீட்பின் வழி, அதுதான் நமக்கு பாவ மன்னிப்பையும் கொடுத்தது, மீட்பையும் கொடுத்தது. ஆகவேதான் இந்த முரண்பாடை பற்றி தான் இறைவன் பேசுகிறார். ஓய்வு நாள் என்பதற்காக ஒரு நல்ல உதாரணம் சொல்வார்ல, மாட்டுக்கு தண்ணி காட்டாம விட்டுருவியா, இல்ல கிணத்துல விழுந்து தூக்கி விடாம இருந்துருவியா கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆக அப்ப சொல்லுவார், என்ன சொல்லுவார்? சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்கு அல்ல, மிக அழகாக சொல்லுவார். ஆக ஓய்வு நாளையும் ஆளக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. ஆக அதை இன்னும் விதமாக சொல்லும் போது மிக அழகாக சொல்லுவார், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லுவார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது உங்களிடையே, அப்படி இருக்கக்கூடாது உங்களிடையே என்றும் சொல்லு. எவ்வளவு ஆக எல்லா நிலையிலும் இயேசுவை, ஆக எந்த ஒரு கடவுளும் சிலுவையிலே பலியான நம் கடவுளை போல பலியாகி நம்மை மீட்டார்கள் என்று சொன்ன நம்ம சொல்றது உண்டு. எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்ததா கடவுள் வந்து அப்படியே உலகத்தெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி, மக்களுடைய கவலை எல்லாம் போக்குற மாதிரி, அப்பெல்லாம் பயங்கரம் நிறைய இருக்கும், கற்பனை கதைகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நம் கடவுள் ஒருவரே. கடவுள் என்ற அந்த நிலையை வலுவன பற்றி கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி மனிதனாகி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவர் ஆனார் என்று முரண்பாடு, முரண்பட்ட வாழ்க்கை. அந்த முரண்பட்ட வாழ்க்கை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவின் சீடன் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த முரண்பாடு உன்னிடம் இருக்க வேண்டும். அதுவே உனக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். தனி ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டும், தனிய பாதை அமைக்க வேண்டும். அந்த பாதையில் வேணா எல்லோரும் நடக்கணும், யாரோ நடந்த பாதையில் நீ நடக்க கூடாது. கிறிஸ்து காட்டிய வழியில் நீ நடக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசம் சொல்லும் பொழுது பிளவு. ஆக கிறிஸ்தவன் இந்த உலகுக்கு ஒரு எதிர் அடையாளம், உலகுக்கு ஒளியாக, உலகுக்கு உப்பாக என்று சொல்லும் அந்த வசனங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். ஒரு பெரியவர் 70 வயது இருக்கும், 70 வயது நிறைந்த ஒரு பெரியவர் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் இந்த ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அரசு இந்த பொருட்கள்லாம் விற்பாங்களே, அரிசி மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுவாங்களா, அந்த ரேஷன் கடை அது இருந்த ஒரு வீட்டில் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில். அந்த வீடு பழுதடைஞ்சு போச்சு. உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் பேசி முடிவு பண்ணி, கோயிலில் பின்பகுதியில் சப்பர கொட்டகை மாதிரி ஒன்று இருந்தது, அந்த சப்பரத்தை தூக்கி நான் வெளியில் போட்டுட்டு ரேஷன் கடையை அதில் வைக்கலாம் அப்படின்னு ஊரே சொல்லுது. அந்த ரேஷன் கடையை நடத்துபவர் பக்கத்து ஊரை சார்ந்தவர். அவர் ஒரு உயர்ந்த இனத்தை சார்ந்தவர், பெரிய ஜாதியை சார்ந்தவர், நல்ல என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள மனுஷன், கட்சியில எல்லாம் இருக்கிறார். பயம், ஊருக்கும் பயம். எங்க ஊர் இல்லை அப்படின்னா எங்க ஊர்ல இருந்து இது போயிடும், அப்படி அந்த ஊர்ல இருந்து இது போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற, பயம் வேற, போயிடும் அப்படிங்கிற பயம் வேற. ஆனால் இந்த பெரியவர் மட்டும் என்ன சொல்றாரு, அன்றே ஆண்டவர் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக மாற்றினீர்கள் என்று சொல்லி சாட்டையை எடுத்து அடித்தார். கோவிலில் பின்பகுதியாக இருந்தாலும், இது சப்பர கொட்டகையாக இருந்தாலும் கோயிலோட இணைஞ்சிருக்கு. இதுல ரேஷன் கடை வச்சா அதுவும் வியாபாரம் தான், செய்யக்கூடாது. இன்னொரு வீடு காலியா கிடக்கு, அதுல வைங்க அப்படின்னு சொன்னா கேட்கல, யாருமே கேட்கல. ஊரே ஒண்ணு சொல்லுது, நீ மட்டும் தனியா சொல்லிட்டு இருக்க, இந்த ஆளுக்கு இனிமே ரேஷன் கடையில் எதுவும் கொடுக்க கூடாது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஊர் முடிவு எடுக்குது. குடும்பத்துக்கு ரேஷன் கடையிலேருந்து எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ரேஷன் கடையை அங்கேயே வச்சுட்டாங்க. எண்ணி 15-20 நாள் தான் அந்த ரேஷன் கடை குப்பைகளெல்லாம் கூட்டி அள்ளி அந்த ரேஷன் கடை நடத்துகிற ஒரு தீ வச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்தில் கிடந்த மண்ணெண்ணெய் டின்னு
டின்னு ஒன்று சூடாகி வெடிச்சு அடிச்சது அவர் மேலே. மருத்துவமனையில் கிடந்தார் 1 மாதம், தொடையெல்லாம் வெந்து போய். அப்போ மனம் மாறினார். அவர் ஒரு இந்து. அவர் வந்து சொல்லுகிறார், அன்னைக்கே இவர் சொன்னார், ஐயா சொன்னதை கேட்காம செஞ்சீங்க, அது என்ன தண்டிச்சிருச்சு, இந்த இடத்துல கடையை நான் இனிமேல் நடத்த வரமாட்டேன், நீங்கள் மாற்று இடம் கொடுத்தா நான் வந்து நடத்துகிறேன், இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். ஆக மறுநாளே அந்த கடையை மாற்றி வச்சுட்டாங்க. இது கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஊரோட ஒத்து போகணும்னு எல்லாத்துக்கும் தேவையில்லை, நிச்சயமாக தேவையில்லை. உண்மை எது என உறக்க சொல்ல வேண்டும். உயிரை கொடுத்தாலும் அதை உயிரை இழந்தாலும் உண்மைக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நீ சொல்லும் உண்மை உன்னை வாழ வைக்கும் சொல்லுவாங்க. நீ சொல்லும் உண்மை உன்னை வாழ வைக்கும், ஆனா நீ சொல்லும் பொய் உன்னை வாழ விடாதுன்னு. ஏன்னா அது ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். தினம் தினம் செத்துக்கிட்டே இருப்பான். ஐயோ இப்படி செஞ்சு விட்டோமே, ஐயோ அன்னைக்கு இப்படி சொல்லிவிட்டோமே, என்ன இருந்தாலும் நான் சொல்லியிருக்க கூடாது, ஐயோ இப்படி சொல்லிவிட்டனே, யாருக்கும் தெரிஞ்சிருமோ, எவனும் வந்துருவானோ, நம்மளை பிடிச்சிருவானோ, மாட்டிக்கிருவோமோ, ஐயோ அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பொய் சொல்லிவிட்டு வாழவே முடியாது. ஆக நீ சொல்லும் பொய் உன்னை வாழ விடாது, ஆனால் உண்மை உன்னை சாக விடாது. உண்மை உன்னை சாக விடாது, வாழ வைக்கும். ஆக உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையை உறக்கச் சொல்வது, உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையாய் வாழ்வது, நேர்மையாய் இருப்பது, அநியாயத்துக்கு குரல் கொடுப்பது தான் நம் ஆண்டவர் வகுத்த வழி. அது இந்த உலகத்தின் போக்கு அல்ல. இந்த உலகத்துக்கு மாறான எதிரான ஒரு முரண்பாடான வாழ்க்கை. அந்த முரண்பாடான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பல்ல, சவால். கிறிஸ்தவன் என்றால் அதுதான் அடையாளம். அப்படி வாழ்ந்து காட்டத்தான் இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் பவுலடிகளால் சொல்லும் பொழுதும் மிக அழகாக சொல்லுவார், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் வாழ்வை காத்து கொண்டேன், வெற்றியும் பெற்றேன், என் வாழ்வை காத்து கொண்டேன் என்று மிக அழகாக சொல்வார். அவர் போராட்டம் நம் கண்முன்னே நிற்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், தன்னுடைய மனமாற்றத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ஆக அந்த போராட்டத்தில் வாழ்வை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதற்காக இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனையும் குப்பை என கருதினேன், குப்பை என கருதினேன் என்று சொல்லுவார். அதையும் கடந்து சொல்லுவார், அந்த ஒப்பற்ற செல்வமாகி கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற பேராவல் ஒரு பக்கம். ஆகவே நான் சாக வேண்டும், ஆகவே நான் சாக வேண்டும், சாகணும், செத்து போகணும், ஏன்னா அப்பதான் நான் இயேசுவை அடைய முடியும் அப்படின்னு ஒரு ஆவல், பேர் ஆவலா இருக்குது. அதையும் கடந்து போராட்டத்தை சொல்லுவார். அதான் போராட்டம், அதான் நல்லது ஒரு போராட்டம் சொல்லும்போது அதான் சொல்லுவாரு. அதையும் கடந்து கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்னும் எண்ணம் இன்னும் மேலோங்கி நிற்கிறது. இந்த கிறிஸ்துவை இன்னும் எத்தனையோ பேருக்கு கொடுக்கணுமே இருக்கு. ஆக அதற்காக நான் சாவை விட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவார். வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவார். எப்படிப்பட்ட போராட்டம் பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவன் போராட்டம். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை இப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவை அறிவிக்கணும், கிறிஸ்துவுக்கு சான்று பகரணும், கிறிஸ்து காட்டிய தனித்துவ வாழ்க்கையும் வழியிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான், அதுதான் முரண்பாடு என்பது இயேசுவில். அப்படிப்பட்டதான் இந்த உலகை நாம் அணி செய்து கொண்டிருப்போம், இந்த உலகை நாம் அழகுபடுத்தி கொண்டிருப்போம். ஆக அப்படியாக நாம் வாழும் இந்த உலகை அழகுபடுத்த, இந்த உலகில் இறை ஆட்சியை கட்டி எழுப்ப இறைமகன் இயேசு காட்டிய வழியிலே நடப்போம். அதற்கான அருளை, ஆசிரை, வல்லமையை கேட்டு தொடர்ந்து இத்திருப்பலியில் நமக்காக செவிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்று
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பழியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும்
எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் மனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை அருள் வேண்டுவோம். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். உமது இரக்க மிகுதியால் எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து மன்னித்து யாதொரு கள்ளக்கமுமின்றி நலமாய் வாழச் செய்வீராக. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் காண உமது ஆற்றலால் வல்லமையால் எங்களை வழிநடத்தி செல்வீராக. கிறிஸ்து இயேசு இவ்வுலகில் எதிர் அடையாளமாய் இருந்தது போல, இயேசுவே ஆண்டவரே, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட நாங்களும் இந்த உலகிலே ஒரு எதிர் அடையாளமாக இருந்து இந்த உலகை காக்க
இந்த உலகிலே இறைவனின் அரசை கட்டி எழுப்ப வேண்டிய அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. உமது உன்னத கொடையான ஆவியானவருடைய வல்லமை இந்த உலகம் தர முடியாத அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி உம்முடைய திரு தூதர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தீரே. உலகெங்கும் சென்று உமக்கு சான்று பகர்ந்து தங்கள் உயிரையும் கொடுத்து மகிழ்ந்தார்களே. அதே உன்னத கொடையான ஆவியானவனுடைய வல்லமை, அபிஷேகம், உமது உயிர் செழுதலின் மாட்சி, உலகம் தர முடியாத அமைதி, சமாதானம் நீர் எங்களுக்கும் தாரும் அப்பா. நாங்களும் எங்கள் குடும்பமும் உமக்கு சான்று பகர அருள் தாரும் அப்பா. அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், ஒற்றுமை வேண்டும், உடல் சுகம் வேண்டும், ஆன்ம நலன் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தீங்கும் தீண்டாது எங்களை நீ பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. நாங்கள் போகும்போது வரும்போது இப்போது எப்போதும் எங்களை காப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை, சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையாய் உயிர் தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக திரு விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பலியில் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும்.
வழியை விலகி விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான் உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே ஆ ஓ உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வில் உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் தான் சந்தோஷம் தானே ஆஹா ஓஹோ உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 17/8/2025 இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. 20/8/2025 வருகின்ற புதன்கிழமை புனித பெர்னாடு துறவு மட தலைவர் மறைவல்லுனர் நினைவு. 22/8/2025 வருகின்ற வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா நினைவு. 24/8/2025 வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. அறிவிப்புகள்: நம்முடைய அருங்குடையில் ஜெபகோபுரத்திற்கு 10/8/2025 முதல் 16/8/2025 வரை வந்த மொத்த தொலைபேசி அழைப்புகள் 175. நன்றி சொல்லி வந்தவை 26. இதய அறுவை சிகிச்சை சிறப்பாக நடந்து முடிந்ததற்கும், நித்திய பாரதி விஷப்பூச்சியில் இருந்து காப்பாற்றப்பட்டதற்கும், மரிய சூசை குடலிறக்கும் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நல்ல முறையில் நடந்ததற்கும், சகாயமேரி அல்போன்ஸ் இதய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கும், ரினி நல்ல வாழ்க்கை துணை அமைந்ததற்கும், சான்ட்ரா இரட்டை குழந்தைகள் பிறந்ததற்கும், ஷைனி சுகப்பிரசவமானதற்கு அருங்குடை ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய தினம் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் 24 மணி நேர நற்கருணை ஆராதனையானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணையானது ஸ்தாபனம் செய்யப்படும். பவனியாக நம்முடைய நற்கருணை ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படும். இறை மக்கள் நீங்கள் நம்பிக்கையோடு பங்கெடுக்கும்படியாக குறைந்தது 1 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்காக இன்றைக்கு காலையிலிருந்து தந்தையவர்கள் ஜெபம், எதற்காக ஜெபம் பண்ணணும், ஜெபத்தினுடைய தன்மைகள், இந்த பரிமாணங்கள் எல்லாவற்றையும் இந்த தந்தையவர்கள் எடுத்துரைத்தாங்க.
ஆகவே குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தில் குடும்பமாக அமர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். இந்த 24 மணி நேர நற்கருணை ஆராதனை வழிநடத்துபவர்கள் திருப்பள்ளி முடிந்து 5 மணி வரை மறைக்கல்வி சிறார்கள், 5 மணி முதல் 6 மணி வரை சிறுமந்தை ஜெபக்குழுவினர், 6 மணி முதல் 7 மணி வரை யோபான் ஜெபக்குழுவினர், 7 மணி முதல் 8 மணி வரை வலைதள நண்பர்கள், 8 மணி முதல் 9 மணி வரை மீட்பின் கூடார ஜெபக்குழுவினர், 9 மணி முதல் 10 மணி வரை கிராம ஊழியத்தினர், 10 மணி முதல் 12 மணி வரை பரிந்துரை குணமளிக்கும் ஆண்டவர் ஜெபக்குழுவினர், 12 மணி முதல் விடியற்காலை 2 மணி வரை பரிந்துரை மற்றும் ஜெபமாலை ஜெபக்குழுவினர், விடியற்காலை 2 மணி முதல் 4 மணி வரை பரிந்துரை குழுவினர், விடியற்காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை பரிந்துரை மற்றும் அந்தோனியார் ஜெபக்குழுவினர், 6 மணி முதல் 7 மணி வரை மெசியா ஜெபக்குழுவினர், 7 மணி முதல் 8 மணி வரை அன்பு பணி மையத்தினர், 8 மணி முதல் 9 மணி வரை தியான பணிக்குழு உறுப்பினர்கள், 9 மணி முதல் 10 மணி வரை பரிந்துரை மற்றும் கல்வாரி ஜெபக்குழு உறுப்பினர்கள், 10 மணி முதல் 11 மணி வரை பரிந்துரை மற்றும் மரியா ஜெபக்குழுவினர், 11 மணி முதல் 12 மணி வரை கூடார பணிக்குழு உறுப்பினர்கள், 12 மணி முதல் 1 மணி வரை பரிந்துரை மற்றும் ஜெபகோபுர பணியாளர்கள், 1 மணி முதல் 2 மணி வரை அருங்குடை மற்றும் பரிந்துரை ஜெபக்குழுவினர், 2 மணி முதல் 3:30 மணி வரை பரிந்துரை மற்றும் இறை இறக்கத்தின் ஜெபக்குழுவினர், 3:30 மணி முதல் 4:30 மணி வரை பாடகர் குழு மற்றும் திருப்பலியோடு இந்த 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையானது நடைபெறும் நிறைவு பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இறை மக்கள் நீங்கள் நேரத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். வருகின்ற சனிக்கிழமை 23ஆம் தேதி மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை. ஆகவே திருப்பாடல் வழியாக ஆண்டவரை புகழும் வழிபாடு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்தில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல வழிபாடுகள் நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வழிபாடுகள் நடைபெறும். ஆகவே இறை மக்கள் நீங்கள் நேரத்தோடு எல்லா நிகழ்வுகளிலும் குடும்பமாக கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். பிரியமானவர்களே, இந்த மதத்திற்கான உள்ளிருப்பு தியானம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24/8/2025 ஞாயிறு மாலை 6 மணிக்கு தொடங்கி 27/8/2025 முதன் மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்திற்கான உள்ளிருப்பு தியானத்தை வழிநடத்த வருபவர்கள் அருட்தந்தை ஜேம்ஸ், அருட்தந்தை மெல்கியோர், அருட்தந்தை சகாயராஜ், அருட்தந்தை ஜெயமணி மற்றும் நானும் நம்முடைய அருங்குடையில் ஊழியர்களும் இணைந்து இந்த மாதத்திற்கான உள்ளிருப்பு தியானத்தை வழிநடத்த இருக்கிறோம். தியானத்தில் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை அருங்குடையில் அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இறை புகழ்ச்சி வழிநடத்திய சகோதரி சாந்தி அவர்களுக்கும் மற்றும் சாட்சியத்தை வழிநடத்திய சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த வழிபாடு இந்த நாள் முழுவதும் இந்த வழிபாடு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்த நம்முடைய அருங்குடையில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய அருங்குடை இல்லத்திற்கு வருகை தந்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக அறிவித்து குணமளிக்கக்கூடிய நற்கருணை ஆராதனை நமக்காக ஜெபித்து குறிப்பாக திருப்பலி தலைமையேற்று வழிநடத்தி நல்லதொரு அருளுரை வழங்கியவர். காலையில் ரொம்ப அழகா ஜபம் அந்த ஜபத்தில் பல்வேறு விதமான தன்மைகள் எப்படி நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் என்பதை பல அனுபவங்களோடு விவிலிய மேற்கோள்களோடு வாழ்க்கை அனுபவங்களோடு நமக்கு தந்தையவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆகவே தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்கள் 48 துறவர சபையை சார்ந்தவர்கள். தற்பொழுது செம்பட்டில் தந்தையவர்கள் அவங்களுடைய ஆபர்ட் மார்ஷல் அந்த பள்ளியில் மிக தந்தை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடந்த 5 ஆண்டுகளாக அந்த பள்ளியினுடைய அதாவது அந்த பங்கினுடைய பங்கு பணியாளராக மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். நல்ல ஒரு மூத்த அருள் பணியாளர், வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர், பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு உன்னதமான தந்தை. ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாம் எழுந்து நிற்போம், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இரக்கம் ஆண்டவரிடம் உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, எப்படி அனைவரும் முழந்தார் படியிடுவோம். கொஞ்சம் சேர்லாம் விட்டுருங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு எல்லாம் பவனியில் வாங்க. அனைவரும் முழந்தார் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நமத்தில் நாம் வரவேற்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண